ஐயா வணக்கம் சார். ஐயா எலியாமணக்கு கையில் வச்சுருக்கீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா இந்த எலியாமணக்கில் நிறையா இருக்கும். இதுகளை பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் ஆட்டு புழுக்க இருக்குல்ல, அதில் ஒரு முள் குத்தி இதை சுத்த விடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். சரிங்க ஐயா, இந்த எலியாமணக்கில் என்ன மாதிரியான மருத்துவ தகவல் சொல்ல போகிறீங்க மக்களுக்கு? ஆமாம் சார், இது எலியாமணக்கில் வந்து இது வயத்தை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது. முதல்ல இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த விளக்கெண்ணெய் எடுப்பாங்க. விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கு எண்ணெய். நம்ம வந்து இப்போ பெரிய செடியில் ஆமணக்கு எண்ணெய் எடுக்கிறல்ல, ஆமாம், அந்த காலத்தில் இதில் தான் எடுப்பாங்க. இதுதான் ஒரிஜினல் ஆமணக்கு எண்ணெய். ஓ, ஒரிஜினல் ஆமணக்கு எண்ணெய் தான். ஆமணக்கு எண்ணெய் நம்பர் 1 இதுதான். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செடி வந்து சாதாரணமாக குளக்கரை குளங்கள் வறண்ட நிலத்தில் வரக்கூடியது. ரொம்ப பெருசாக இவ்வளோ பெருசாக வரும். இது வந்துட்டு இந்த காயெல்லாம் அறுத்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஒரு களத்தில் போட்டு மேலே ஒரு பெரிய பாத்திரம், அந்த காலத்தில் சாலை கவுத்து மூடுவாங்களாம். சாலை மூடும்பொழுது வெயில் இது டக்க கடக்கன்னு வெடிச்சு அப்படியே துண்டு துண்டா வரும் பாருங்க. அப்படி வரும்பொழுது இந்த காயெல்லாம் எடுத்து சேகரம் பண்ணிப்பாங்க. வெடிச்சு கொட்டின பிறகு அதெல்லாம் சேகரம் பண்ணி செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆட்டுவாங்க. ஆட்டும் பொழுது நல்ல எண்ணெய் கிடைக்கும். அதான் காஸ்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் என்று சொல்லக்கூடிய ஆமணக்கு எண்ணெய். ஆமணக்கு வந்து இது எலியாமணக்கு, ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இது எலியாமணக்கு. இது கிராமத்துல பூண்டு செடின்னு சும்மா ஜெனரலா உண்டு வேண்டாம் பூண்டு அப்படின்னுவாங்க. ஆனா பூண்டு செடி இல்ல, இது எலியாமணக்கு. இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஒரு 1/4 பாலாட அளவுக்கு குழந்தைங்களுக்கு வாயில ஊத்தும் பொழுது அவங்க நல்லா பேதி ஆகும், வயிறு சுத்தமாகும். அதுக்காக நம்ம காஸ்ட் ஆயில் எதுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மருந்துகளுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உயர்ந்த ரகமான விளக்கெண்ணெய், காஸ்ட் ஆயில். நண்பர்களே, உயர்தரமான விளக்கெண்ணெயை பற்றி சொல்லியிருக்காரு ஐயா. அற்புதமான தகவல் மக்கள் சொல்லி நன்றிங்க ஐயா. நன்றி.